அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேவர் பிலிம்ஸ் படத்துலலாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மொதல் சீன்ல ஹீரோ வந்து வெற்றி வெற்றி அப்படின்வாரு. சென்டிமெண்டலா அந்த சீன் வைப்பாங்க, படம் சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்றதுக்காக. அது சினிமாங்க. ஹீரோ தான் வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கடைசியிலையும் அவரு தான் ஜெயிக்க போறாரு. அந்த டெம்ப்ளேட்டை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா நம்முடைய டே டு டே லைஃப்ல பொது வாழ்க்கையில இருக்கவங்க அவசரப்பட்டு வெற்றி வெற்றின்னு கிளைம் பண்ணிட்டா அதை கடைசி வரைக்கும் சஸ்டெயின் பண்ண முடியுமா? அந்த வெற்றி வந்து நிஜமாகவே வெற்றியா? எதுக்கு இப்ப இந்த கேள்வி எல்லாம் அப்படின்னீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. சமீபத்துல திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திருச்செந்துறை கிராமத்துல அந்த 389 ஏக்கர் நிலம், இதை பத்திரப்பதிவு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. உடனே பாஜக ஆதரவாளர்கள், ஈவன் பாஜக நிர்வாகிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இதை வந்து ரீட்வீட் பண்ணி, பாத்தீங்களா மோடி அவர்கள் வந்து சட்டம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிஜமாகவே இது வெற்றியா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம். சார் கலெக்டரே சொல்லிட்டார் சார், பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து இது வெற்றின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது அப்படின்னா, சரிங்க, கட்சி ஆதரவாளர்கள், அரசியல்வாதிகள் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நாம சொல்ல முடியாது. ஆனா ஆம் ஆத்மி மாங்காய் இல்ல, சாதாரண மனிதர்களாகிய நாம கேள்வி கேட்க பழகிக்கணும். வெரி சிம்பிள். ரொம்ப மண்டையை ஒடிச்சிக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. இதை வந்து டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வேணாங்க, இன்றிலிருந்து இந்த தெருவில் வாகனங்கள் செல்வதற்கு தடை இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்க, இல்ல நம்ம ஏதோ படிக்கிறோம்னு சொன்னா உடனே நம்மளுக்கு என்ன கேள்வி வரும்? இன்னிலேருந்து தடை இல்லைன்னு சொன்னா அப்ப நேத்து வரைக்கும் தடை இருந்ததா அந்த ரோட்ல? இதானங்க நம்ம யோசிப்போம். அதே மாதிரிதான். அப்போ நேத்து வரைக்கும் தடை இருந்ததுன்னா எதனால அந்த தடை? எங்கேயாவது ரோட்ல பள்ளம் வந்துச்சா? இல்ல வந்து அந்த கேபிள் ஒர்க் நடந்திருந்ததா? இல்ல மெட்ரோ ஒர்க்கு, பாலம் அப்படி ஏதாவது வேலை நடந்திருந்ததா? என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிப்போம். அப்போ என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் அது பர்மனண்டா சால்வ் ஆயிடுச்சா, இல்ல வந்து இப்ப டெம்பரரியா திறந்து விட்டுக்கிறாங்களா அப்படின்ற முடிவுக்கு நாம வர முடியும். இதே மாதிரிதாங்க, சின்ன சின்னதா கேள்வி கேட்க பழகிக்குன்னா நாமளும் அவசரப்பட்டு வெற்றி வெற்றின்னு குதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சார் இப்ப திருச்சி கலெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைக்கு மாறானதா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதுவும் உண்மைதான். ஆனால் நான் சொல்ற மாதிரி இந்த 360 டிகிரியும் பார்த்தா மட்டும்தான் நமக்கு சரியான புரிதல் கிடைக்கும். ரைட். இப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத யோசிக்கணும். 11/8/2022 சரியா 2 வருடங்களுக்கு முன்னாடி வக்ஃப் வாரிய தலைமை செயல் அலுவலர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, திருச்சி அங்க இருக்கின்ற 12 சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு கடிதம் எழுதுகின்றார். அதுல அவர் என்ன சொல்றாரு, செம்பங்குளம், பெரியநாயகி சத்திரம், மண்ணச்சநல்லூர், திருச்செந்துறை உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள அனைத்து நிலங்களும் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானவை. வக்ஃப் வாரியத்தின் தடையின்மை சான்று பெறாமல் அங்குள்ள நிலங்களை விற்பனை செய்யவோ, பரிமாற்றம் செய்யவோ, அடமானம் வைக்கவோ பத்திரப்பதிவுத்துறை அனுமதிக்க கூடாது. இதாங்க அந்த லெட்டர். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லெட்டர். சரியா? அதுக்கப்புறமா தான் அங்க இருந்த விவசாயி ராஜகோபால் அவர்கள் நிலத்தை விற்கணும்னு போறாரு. இந்த மாதிரி என்ஓசி வாங்கிட்டு வரணும்னு சொல்றாங்க. அதன் பிறகு பாஜக இன்னும் சில அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி நாமளே கவலைப்படல. இப்போ இந்த செய்தி திருச்சி ஆட்சியர் கலெக்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு, பத்திரப்பதிவுக்கு தடை இல்லைன்னு. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். நல்லா யோசிக்கணும். இப்ப இந்த 2013 சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வருவதற்காக மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அது பார்லிமெண்டரி கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சரியா? இப்ப இந்த 2013 சட்டத்தின்படி, ஏன்னா இன்னி வரைக்கும் அதுதான் அமலில் இருக்கின்றது, வக்ஃப் வாரியம் இது அவர்களுக்கு சொந்தமான சொத்து அப்படின்னு ஒரு இடத்தை கிளைம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த நிலத்தை உபயோகித்துக் கொண்டிருப்பவர் இல்ல அங்க வந்து குடியிருப்பவர் இவங்க வந்து ஆதாரங்களை கொண்டு போனோம், வாரியத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஃபைனலா வக்ஃப் ட்ரிபியூனல்னு இருக்கு, அவங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி. அவங்க என்ன முடிவு இருக்கிறாங்களோ அதுதான் வந்து பைண்டிங், கட்டுப்படுத்தும். நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த சட்டத்திலே 85வது பிரிவுல சொல்லிட்டாங்க, நோ சிவில் கோர்ட்டு, ரெவென்யூ கோர்ட்டு, எந்த அத்தாரிட்டி முன்னாடியும் நீங்க இதை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அன்னைக்கே பார்த்தோம். இப்ப கேள்வி என்னன்னா, பத்திரப்பதிவுக்கு தடை இல்லைன்னா நீங்க வில்லங்கம் சான்றிதழ், இந்த ஈசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டு பார்த்தா எந்த விதமான வில்லங்கமும் இல்லைன்னு வருமா? இல்ல வக்ஃப் வாரியம் 11/8/2022 ஒரு கடிதம் அனுப்பினாங்க இல்லையா, எங்க கிட்ட என்ஓசி வாங்காம இந்த பரிமாற்றம், விற்பனை, அடமானம் எல்லாம் கூடாதுன்னு, அது அந்த வில்லங்கத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இது முதல் கேள்வி. சரி,
இப்போ அந்த வக்ஃப் வாரியத்தின் கடிதம் அது அந்த வில்லங்கத்துல ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்களுடைய கிளைம் எப்படி முடித்து வைக்கப்பட்டது? இதுதான் நான் சொன்ன நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு. என்ன நடந்திருக்கின்றது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிந்து தமிழ் தேசிய பத்திரிகையில மட்டும்தான் இந்த செய்தி விரிவாக விளக்கமாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த விவசாயிக்கு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு பாஜக இன்னும் சில அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கோட்டாட்சியர் அவர் ஒரு பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வக்ஃப் வாரியம் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காததால் பத்திரப்பதிவு செய்ய எந்த தடையும் இல்லை, வாங்க விற்க என்று கோட்டாட்சியர் உத்தரவிட்டார். இது இந்த செய்தி கூறுகின்றது. சரிங்க. அப்போ அவங்க ஆதாரங்களை கொடுக்கவில்லை, சமர்ப்பிக்காததால் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது இல்லையா? அப்ப அந்த ஆதாரங்களே இல்லாம இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம், என்ஓசி வாங்காம விற்க கூடாதுன்னு வக்ஃப் வாரியம் லெட்டர் அமைச்சிருப்பாங்களா? ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும்ல. அத இன்னொரு பேரால அந்த விளக்கம் இருக்கிறது பாருங்க. இது குறித்த பேச்சுவார்த்தையில் அந்த இடம் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என்பதற்கான ஆதாரங்கள் டெல்லியில் உள்ளதாக வக்ஃப் வாரியத்தினர் தெரிவித்தனர். அவற்றை எடுத்து வரும் வரை பதிவு செய்ய தடையும் செய்யாதீர்கள் என கோட்டாட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். சோ இப்ப அந்த கிளைம் ஒன் வே ஆர் எதர் செட்டில் ஆகல. வக்ஃப் போர்டுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் டெல்லியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதை கொண்டு வர வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனை தடை செய்யாதீர்கள், இதுதான் கோட்டாட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மறுபடியும் இது அந்த 2013 சட்டத்துக்கு புறம்பாக இருக்க மாதிரி தெரியலையா? டிஸ்பியூட் அப்படின்னு வந்தாச்சுன்னா அந்த வக்ஃப் ட்ரிபியூனல் அவங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி. கோட்டாட்சியர் எப்படி முடிவெடுக்க முடியும்? இது நம்ம கனிமொழி அவர்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுதான் அவங்க அப்படியே ரொம்ப பொங்கி எழுந்திருப்பாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்ல அவங்க என்ன பேசினாங்க, வக்ஃப் வாரியம் அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமா இல்லையா அப்படின்றத அவங்க தான் முடிவெடுக்க வேண்டும். ஆட்சியரோ ஒரு குழுவோ முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சியர்ன்றது கலெக்டருங்க, கோட்டாட்சியர் அப்படின்றது கலெக்டருக்கு கீழே வரவர், ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆட்சியரே முடிவெடுக்க உரிமை கொடுக்க கூடாதுன்னு கனிமொழி அவர்கள் பேசியிருக்கும் போது, அவங்க கட்சி ஆட்சியில இருக்கின்ற தமிழகத்துல when there was a dispute, ஆட்சியரோட அடுத்த நிலைமையில இருக்கின்ற ஆர்டிஓ கோட்டாட்சியர் அவர் முடிவெடுத்து தடை செய்யாதீர்கள், பத்திரப்பதிவு தொடர்ந்து நடக்கட்டும்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்னு சொன்னா, அப்போ அந்த சட்டத்தையும் அவர் மீறிவிட்டார். கனிமொழி அவர்கள் அந்த கொள்கையா சொல்லியிருக்காங்க இல்லையா, அதற்கு எதிராகவும் செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி இல்ல ஆகுது. இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா எனக்கு சொல்லுங்க, யாராவது விளக்கமா சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது பாருங்க, ஆதாரங்களை எடுத்து வரும் வரை பத்திரப்பதிவு செய்வதை தடையும் செய்ய வேண்டாம், இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஆதாரங்கள் அவங்க எப்ப எடுத்துட்டு வருவாங்க நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவங்க இந்த லெட்டர் கொடுத்தே 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ராஜகோபால் அவர்களுடைய அந்த சம்பவம் அது நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெல்லியிலேருந்து ஆதாரத்தை இங்கு எடுத்து வருவதற்கு இவ்வளவு டிலேவா? யாராவது பையில போட்டு சைக்கிள் ஓட்டின்னு வந்தா கூட இந்நேரம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, ஆதாரங்கள் மேபி ஒரு பெரிய லாக்கர்ல ஏராளமான தஸ்தாவேஜுகள் இருக்கலாம், அதை தேடி எடுக்கணும். ரைட், வி கேன் கிவ் தம் சம் டைம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆஃப்டர் சம் டைம், லெட் அஸ் சே இப்ப கலெக்டர் சொல்லிட்டாரு பத்திரப்பதிவுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இதை நம்பி நானே அங்க போயிட்டு ஒரு கிரவுண்டு வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுல சொல்லியிருக்காங்க, இங்கு பத்திரப்பதிவு நடந்தாலும் குறைந்த விலையில் தான் நிலங்கள் விற்கப்படுகின்றன அப்படின்னு அந்த ஊருக்கார் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது யாரும் வாங்குவதற்கு தயங்குவார்கள். அப்படி வேணும்னா கையில கொஞ்சம் காசு அதிகமா இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியா செல்லுசா அப்படி வாங்கி பார்ப்போம், கிடைச்சா லாபம், இல்ல போனா பெருசா ஒன்றும் கையை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் போய் வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி நானும் அங்க போய் ஒரு கிரவுண்ட் வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐயா ஒரு 2 வருஷம் கழிச்சு வக்ஃப் போர்டுல இருந்து அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க, இது எங்க நிலம், எங்களுக்கு சொந்தமானது, வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு. அப்ப நான் வாங்கினது அந்த காசெல்லாம் என்ன ஆகுறது? அப்ப அந்த நிலத்தோட டைட்டில்லாம் நமக்கு கிடையாது இல்ல, வாரியத்துக்கு தானே சொந்தம். அப்ப புதுசா வாங்கினவங்க மட்டும் இல்ல, ஏற்கனவே அந்த நிலத்துல விவசாயம் பண்ணவங்க, தலைமுறையா அங்க குடியிருந்தவர்கள், அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க?
எனக்கு நிறைய கேள்வி கேட்கறேன்னு பாக்குறீங்களா? எல்லாமே சின்ன சின்ன கேள்விதான். ஆனா இந்த சின்ன கேள்விகள் தான் அந்த 360 டிகிரிய கம்ப்ளீட் பண்ணுதுங்க. அந்த 360 டிகிரியும் பார்க்கும்போது தான் இஷ்யூ எவ்வளவு சீரியஸ் அப்படின்றது நமக்கு புரியுது. இப்ப சொல்லுங்க, இத வெற்றி வெற்றி அப்படின்னு கொண்டாட முடியுமா? சரி. அப்ப என்ன சொல்ல வரீங்க? மோடி அவர்கள் அந்த சட்டம் கொண்டு வரட்டும். அப்ப இது ஆட்சியர் தான் முடிவெடுப்பாரா? அப்படிலாம் கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 2013 சட்டத்துக்கு போவோம் நம்ம. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? சட்டம் அமலுக்கு வந்த 1 வருடத்துக்குள் மாநில அரசாங்கங்கள் சர்வே எடுக்கணும். அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்ட்டு ஒரு சர்வே எடுத்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பப்ளிஷ் பண்ணதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ள இல்லைங்க இது எங்க நிலங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா நீங்க போயிட்டு அதை அப்பீல் கொடுக்கணும். 1 வருஷம் தாண்டி அதாவது லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யாரும் கிளைம் பண்ண முடியாது, டிஸ்பியூட் பண்ண முடியாது. இதுதான் சட்டம். இப்ப பாருங்க, 2013 வந்த சட்டம். ஆனா இந்த லெட்டரு 22 தான் வக்ஃப் வாரிய தலைவர் இங்க அமைச்சிருக்காருன்னு செய்தி கூறுகின்றது. சரி, அப்போ இன்றைக்கு தமிழகத்துல அந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு ஏதாவது சர்வே எடுத்திருக்காங்களா? இந்த சர்வேன்றது மாநில அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். அதற்கான செலவையும் மாநில அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் அந்த சட்டம் சொல்லுதுங்க. சர்வே எடுத்திருக்காங்களா? இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடியே கூட ஏதாவது சர்வே எடுத்திருக்காங்களா? அப்போ வாரியத்துக்கு சொந்தமான நிலங்கள் என்னென்ன அப்படின்னு ஏதாவது லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா? அந்த லிஸ்டை எங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க? இல்ல இப்ப எங்களுக்கு அந்த லிஸ்டோட காப்பி வேணும் அப்படின்னு சொன்னா எங்க போய் வாங்கிக்கலாம்? சர்வே எடுக்கல அப்படின்னா ஏன் எடுக்கல? இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? இத நாங்க தான் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறவங்க தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதிமுக இதுல வாயை திறக்க மாட்டாங்க. இது வரைக்கும் வாயை திறக்கல. அது நம்ம எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஆனா அந்த கிராமங்கள்ல இருக்க மக்கள் இதுல கொடுத்திருக்க லிஸ்டியே பாத்தீங்கன்னா செம்பங்குளம், பெரியநாயகி சத்திரம், மண்ணச்சநல்லூர், திருச்செந்துறை அப்படின்னு உள்ளிட்ட கிராமங்களில்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க இருக்க விவசாயிகள் எல்லாம் பார்த்தா அதிமுகவுக்கு மனுஷங்களா தெரியல. சரி, பாஜக என்ன பண்றாங்க? அன்னைக்கு போய் போராட்டம் பண்ணாங்கல்ல, இன்னைக்கு வெற்றி வெற்றின்னு அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல. நடுவுல இவ்வளோ பக்கத்தை மறந்துட்டாங்க போல இத. இந்த மிடிலா அப்ளங்கட்டா பாஜகவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணணும்? இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கா? சர்வே எடுத்தீங்களா? அந்த லிஸ்ட் காப்பி கொடுங்க. இல்ல ஆர்டிஐலயாவது அப்ளை பண்ண வேண்டியது எதிர்க்கட்சி, அவர்களது பொறுப்பு. நான் எதுக்கு கேட்கிறேன்னா, பாருங்க, அப்ப என்ன அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யணும்னு சொல்றீங்களான்னா, ஐயோ நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படி ஏதாவது சர்வே எடுத்து லிஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, அந்த லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, நாளை பின்ன நானே எங்கேயாவது ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஐயா இந்த மாதிரி அவர்களுக்கு சொந்தமான வாரியத்துக்கு சொந்தமான சொத்து அது இல்லாம ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கலாம் இல்லையா? அவங்க சொத்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க. நான் வானே சொல்லலைங்க. ஆனா அவங்க சொத்தை நான் தவறாக வாங்கி விடக்கூடாது இல்ல. அதுக்காகத்தான் நான் அந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கிறேன். அதை யாராவது கொடுப்பாங்களா? அரசாங்கம்ல இதை முன் கொடுக்கணும். இப்ப அரசாங்கமே பாத்தீங்கன்னா வக்ஃப் வாரியத்துக்கிட்ட ஆதாரம் எங்கன்னு கேட்டிருக்கிறதா இந்த செய்தி கூறுகின்றது. அவங்க டெல்லியில இருக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழகத்துல அந்த மாதிரி சர்வே எடுக்கலையா? அந்த லிஸ்ட் இல்லையா? நீங்க எப்போ சர்வே எடுத்து எப்போ லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணி அந்த 1 வருஷத்துக்குள்ள அதை பார்த்து எல்லாரும் இல்லைங்க இது எங்க நிலம் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு டிஸ்பியூட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் ட்ரிபியூனல்ல முடிவு செஞ்சு இப்ப புரியுதுங்களா எவ்வளவு தலை சுத்துது அப்படின்னு? அப்ப நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா எந்தெந்த நிலம் வாரியத்துக்கு சொந்தமாகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மீதி நிலத்தை நாங்க வாங்குறதா இல்ல குடுத்தன போறதா அப்படின்றத முடிவு பண்ணிப்போம். நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்ல. இதுதான் நான் கேட்கிறேன். இப்ப விவசாயி ராஜகோபால் அவர்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக நிலத்தை விற்க போகும்போதுதான் இந்த பிரச்சனை வந்திருக்குதுங்க. அந்த மாதிரி நாமளும் கையில இருக்கிற 1-2 காசு சேர்த்து போட்டு எங்கேயோ ஒரு நிலம் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால இது வாரியத்துக்கு சொந்தமான நிலத்தை நீங்க தவறாக யாரும் வாங்கிடாதீங்க அப்படின்றதுக்காகத்தான் நான் லிஸ்ட் கேட்கிறேன். புரியுதுங்களா? சரி, இப்போ கனிமொழி அவர்களே எடுத்துப்போம். ஆட்சியருக்கு இந்த அதிகாரம் கொடுப்பதா அப்படின்னு கேட்டாங்கல்ல. இப்ப இந்த செய்தி கிளீனா கொடுத்திருக்கு. கோட்டாட்சியர் தான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அப்படின்னு. when there is a dispute, ட்ரிபியூனல் தான் ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்னும் போது இப்ப கோட்டாட்சியரை கூப்பிட்டு என்னங்க நீங்க எல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிறீங்க, சட்டத்துக்கு புறம்பானது இது அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துனுக்குது தமிழகத்துல,
இது நாம எந்த சட்டத்தை ஆதரிக்கிறோமோ, எந்த சட்டத்தை மாத்தக்கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றோமோ, அதற்கு மாறாக இதெல்லாம் நடந்துனுக்குது. நாம இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா அப்படின்னு ஏதாவது கேட்பாங்களா? பேசுறதுக்கும் நாம செய்யறதுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படின்றீங்களா? அது நம்மளுடைய பேச்சு செய்கை. அவங்கெல்லாம் கொள்கை வழி வந்தவர்கள்ல. அதனால பேச்சு, செயல் எல்லாமே ஒண்ணாதான் இருக்கும். அதனால இதெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்புறேன். நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. சோ பாஜக நிர்வாகிகள் அவங்க வெற்றி வெற்றி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி டீடைல்ஸ் சர்வே எடுத்தாங்களா, லிஸ்ட் எடுத்தாங்களா, அந்த லிஸ்ட் எங்க இருக்குது, சோ அதன்படி யார் யார் நிலமெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்குது அப்படின்ற அந்த ஃபேக்ட்ஸ், உண்மைகள், இதையாவது மக்களிடத்துல கொண்டு செல்ல வேண்டும். அப்பதான் இந்த வாரியத்தோட நிலங்களை மற்றவர்கள் தவறாக ஆக்கிரமிப்பு செய்வது, அது விற்பது அனுமதி இல்லாமல் அப்படின்றதெல்லாம் தடை செய்ய முடியும் இல்லையா? அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் நான் கேட்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.